பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியம் வந்துட்டு உனக்கு என்னடா வேணும், இனியா ரொம்ப சின்ன பொண்ணுடா, அவளை கிட்னாப் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்ததுன்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட பல முறை பொறுமையா சொல்லி பார்த்தேன், எனக்கு என்னுடைய அமிர்தா வேணும்னு சொல்லிட்டு நான் எப்படி நேர்மையான வழியில போனா நீங்க இது எதுவுமே செய்ய மாட்டீங்க, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொன்னதும், இங்க பாருடா என் பசங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னுடைய உயிர் உன்னுடைய உடம்புல இருக்காதுன்றாங்க. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்துட்டேன், இதுக்கு மேல உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. உங்க பொண்ணு இனியா உங்ககிட்ட பத்திரமா வரணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்க எழில் வந்து, டேய் மவனே, நீ மட்டும் கையில மாட்டினா உன்னை என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாதுடான்றாங்க. நீ என்ன நல்ல பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அமிர்தாவை மட்டும் தனியா நான் சொல்ற இடத்துக்கு அனுப்பணும், அப்படி இல்லை நீங்க எல்லாரும் வருவீங்கன்னா உங்க இனியா உங்களுக்கு உயிரோட கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கணேஷ் வந்து பேசிட்டு வச்சிடுறாங்க. இப்ப பாக்கியம் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இப்படி மிரட்டுறானின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க. இதுக்கு அமிர்தா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.